கொஞ்சமாக மகா மேலே கோவம் வரும் சித்ராதேவி சொன்னதுனால. வீட்டில் எல்லாமே ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போது பிரபா அவங்க அப்பா எல்லாருமே வராங்க. பிரபாவை பார்த்தோன்னே விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. வாங்க ப்ரோன்னு கூப்பிட்றாங்க. ஆனால் பிரபா பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்காங்க. கோட்டீஸ்வரி கொஞ்சம் அமைதியாக இருமா, எதுவும் பேசிக்காதம்மா, விடுமா, அவங்க நல்லா இருக்கட்டும்மா, அவங்க 2 பேரும் ஒன்றா விரும்புகிறாங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அமைதியாக போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மெஹந்தி ஃபங்க்ஷன் வருது. எல்லாருக்குமே மெஹந்தி வச்சு விட்றாங்க. பிரபாவுக்கும் மெஹந்தி வச்சு விட்றதுக்காக கூப்பிட்றாரு விஜய். சரின்னு சொல்லிட்டு பிரபா போகிறாங்க. மெஹந்திலாம் வச்சு விட்றாங்க. மெஹந்தி பார்த்தீங்கன்னா நல்லா செவக்குது. இதை பார்த்துட்டு அனாமிகாவுக்கு கோவம் வந்துடுது. கொஞ்சம் லிமிட்டாக நடந்துக்குங்க விஜய், அவள் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாருக்குமே கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கூல் ட்ரிங்க்ஸில் ட்ரிங்க்ஸை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதை குடித்த பிரபா பார்த்தீங்கன்னா தண்ணியை மறந்துட்டு பயங்கரமாக பேசிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. விஜயை பார்த்துட்டு நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் தெரியுமா, நீ தான் அனாமிகா கல்யாணம் பண்ணிக்கின்னு போயிட்ட அப்படின்னு சொன்னோடனே பிரபாவுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த விஷயம். விஜய் பிரபாவை பார்த்து சொல்கிறாங்க, என்றைக்குமே நான் உன்னை அந்த மாதிரி பார்த்ததில்ல ப்ரோ, நீ எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி மகாவை பிடிச்சிட்டு திட்டுறாங்க. எதுக்கு என் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக உன் தங்கச்சி இங்கே வந்தான்னு சொல்லிட்டு